சித்திரை மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு உரிய மாதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு இந்த ஒரு பொருளை பசு மாட்டிற்கு கொடுத்தால் ஐஸ்வர்யம் பெருகும், கடன் தீரும், அது மட்டுமல்ல பணம் சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த பொருளை அன்னைக்கு பசு மாட்டுக்கு தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கொடுத்து ஐஸ்வர்யத்தோடு வாழலாம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது தமிழ் ஆண்டின் முதலாவது மாதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஒரு அற்புதமான நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் விரதம் இருந்து பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்து தான தர்மம் நம்ம கொடுத்தோன்னா பித்ருகளோட ஆசி முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மாதந்தோறும் வரும் அமாவாசையில் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க கூட வருடத்தில் 3 அமாவாசைகளை தவறவே கூடாது. அந்த 3 அமாவாசை தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதே போல் தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக சித்திரை மாதத்தில் வரும் அமாவாசையும் ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதும், இந்த ஆண்டு சித்திரை மாத அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த சித்திரை மாத அமாவாசை வருது. அந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, படையல் இடுவது, காகத்துக்கு உணவு வைப்பது, இப்படி எந்த விதமான செயல்களை நம்ம செய்வதாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அதை நம்பிக்கையோடு செய்யணும். அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தையும் பசுமாட்டிற்கு கொடுக்க மறக்கவே கூடாது. முன்னோர்களுக்கு படையல் போட்டுவிட்டு அந்த சாதத்தை காகத்துக்கு வைத்துவிட்டு அதற்கு பிறகு நம்ம எல்லாரும் சாப்பிடுவது வழக்கம். அதை நம்ம நினைவில் வைத்துக்கணும். அப்படி முன்னோர்களுக்கு படையல் செய்யும் பொழுது இது அமாவாசை சமையல் அப்படிங்கிறது தனியாக எடுத்து வச்சிடணும். அதோடு இது தவிர பசுமாட்டுக்கு அப்படின்னு தனியாக ஒரு சமையல் செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம். அதை நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். பொதுவாகவே சாதம் வடிக்கும் பொழுது அந்த வடித்த சாத கஞ்சியை நம்ம தனியாக எடுப்போம். ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு அந்த மாதிரி செய்ய வேண்டாம். வடித்த சேர்த்த அந்த கஞ்சியோடு சேர்ந்து அந்த சாதம் இருக்கும் பொழுதே அதில் ஒரு துண்டு வெல்லம் அதில் சேர்த்துக்கணும். சாதம் இனிப்பாக இருக்கிற மாதிரி அதிகமாக வெல்லம் சேர்க்க வேண்டாம். ஒரே ஒரு துண்டு வெல்லம் சேர்த்தாலே போதும். அதோடு சேர்ந்து ஒரே ஒரு ஸ்பூன் அதில் நெய்யும் விட்டுக்கலாம். இந்த ஒரு பச்சரிசி, வெல்லம், நெய் கலந்த அந்த சாதத்தை பசு மாட்டிற்காக தனியாக அதை தயார் செய்து அப்படியே வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு அதை எடுத்துக்கிட்டு போய் பசு மாட்டிற்கு அதை சாப்பிட கொடுக்கணும். நம்ம வீட்டு பக்கத்தில் பசு சாலை இருந்தது, சாலை இருந்ததுன்னா அந்த பசு மாட்டை தேடி கொண்டுட்டு போய் அந்த சாதத்தை கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை, எங்கள் வீட்டு வாசலிலேயே தினமுமே பசு வரும் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக அந்த பசுவுக்கு கொடுக்கலாம். நம்ம வீட்டு வாசலில் பசு வரும் பொழுது வாசலில் நின்று அந்த சாதத்தை பசுவிற்கு சாப்பிட கொடுப்பது அப்படிங்கிறது பல விதமான புண்ணியங்களை அள்ளித்தரும் ஒரு அற்புதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. கோடான கோடி புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு சமையல், அதாவது பச்சரிசி, வெல்லம், நெய் கலந்த அந்த சாதத்தை பசு மாட்டிற்காக தனியாக தயார் செய்து சித்திரை மாத அமாவாசை அன்னைக்கு இதை பசு மாட்டிற்கு கொடுப்பது அப்படிங்கிறது கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வதற்காகவும் பணப்பிரச்சனையிலிருந்து தீர்வதற்காகவும் ஒரு வாய்ப்பாகவே இருக்கும். அதிகப்படியாக கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த ஒரு விஷயத்தை செய்து கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். அதே போல் தான தர்மங்கள் அன்று முடிந்தவரை எவ்வளவு முடியுமோ தேவைப்படுபவர்களுக்கு வஸ்திர தானமோ உணவு தானமோ கொடுத்து அவர்கள் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.